Welcome to NEET PG Tamil. This is Karthik from Madurai. நேத்து வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுல இருந்து நமக்கு ஒரு அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் வந்து நைட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தான் நீட் பிஜி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஸ்கெடியூல் டேட். நேத்து வந்து போஸ்ட்போன் சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க சென்டருக்கு வந்து போயிட்டாங்க. அதுவும் வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை தாண்டி அவுட் ஸ்டேஷன் நார்த்தன் சைடு சவுத் ஜோன்ல இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, ஸோ அந்தந்த சைட்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏன் வந்து இந்த எக்ஸாமை தள்ளி வச்சாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் தெரியும். கடந்த ஒரு ஒரு 1.5 மாசமா வந்து நீட் யூஜி ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த வருஷம் நீட் யூஜி மட்டும் இல்லாம நிறைய நுழைவுத் தேர்வுல வந்து நிறைய அலிகேஷன்ஸ் குற்றச்சாட்டுகள் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அவங்க சைடு வந்து வரனால அவங்க வந்து ஒரு குழு அமைச்சு இனிமே வந்து நுழைவுத் தேர்வுல எந்த ஒரு குற்றச்சாட்டும் வரக்கூடாது, நிறைய குளறுபடிகள் வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல இந்த நீட் பிஜி எக்ஸாமை நாங்க தள்ளி வைக்கிறோம்ன்ற மாதிரியா ஒரு குற்றச்சாட்டு. அது மாதிரி இதோடைய டேட்டா வந்து நாங்க கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் தரப்புல எந்த ஒரு தகவலையும் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதை வந்து இவ்வளவு காலம், அதுவும் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் பண்ணாங்கன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஏன்னா நிறைய மருத்துவர்கள் ஏற்கனவே வந்து பல மன உளைச்சலுக்கு தான் வந்து அவங்க எக்ஸாமே வந்து எழுதுறாங்க. அதுலயும் நீட் பிஜியும் பாத்தீங்கன்னா நீட் யூஜி மாதிரியே வந்து தொடர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் வந்து எழுதுறாங்க. அந்த ஒரு இது கடந்த காலமா நடந்துக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த பிரான்ச்சஸ் கிடைக்க மாட்டேது. அதனால வந்து சரி ஓகே நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச அந்த வேலையை கூட, ஏன்னா லாஸ்ட் இயர் கூட எம்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய நடந்துச்சு, நிறைய போஸ்டிங் போட்டாங்க. அதுல நிறைய பேர் போனாலும் அதுல சில பேர் வந்து கிடைச்ச வேலையையோ விட்டுட்டு கூட இந்த நீட் பிஜிக்கு வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸும் போயிருக்காங்க. ஏன்னா தன்னோட கிடைச்ச வேலையை கூட விட்டுட்டு நம்ம நீட் பிஜி எக்ஸாம் எழுதுவோம்னு சொல்லிட்டு மும்பரம்மா அந்த வருஷத்தையே வந்து அவங்க வந்து இதுக்காண்டியே அர்ப்பணித்து படிக்கிற இந்த சூழ்நிலையில நாளைக்கு எக்ஸாம்னா நீங்க எக்ஸாம் இல்லைன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஏன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஏன் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, இது தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு உங்களுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்காண்டி வந்து பேசியிருக்கேன். பட் உங்களுக்கு என்ன மாதிரி கருத்து இருக்கு? ஸோ நிறைய மருத்துவர்கள் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்க. ஸோ மன உளைச்சல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெரிவிங்க, அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்க விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணா மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும். மார்னிங் கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சிஎம் அவர்கள் வந்து இதுல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இந்த எக்ஸாம் தள்ளி வச்சீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்விட்டர் வலைதளத்துல. அது மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய மீடியால வந்து அவங்க வெளியே வந்து சொல்றாங்க, எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்